அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். முகையூர்லேருந்து ராஜமாணிக்கம் ஒரு சில கருத்துக்களை என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். மண்ணும் பயனுற வேண்டும், அதில் வாழ் மக்களும் பயனுற வேண்டும். இன்பங்கள் எங்கும் நிறைந்திட வேண்டும், என்றும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். துன்பமில்லாமல் வாழ்ந்திட வேண்டும், எங்கும் துயரமில்லாத வாழ்வு மலர்ந்திட வேண்டும். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைப்படுகிறது இந்த களத்தில் இன்புற்று வாழ. நோயில்லாமல் வாழ்ந்திட வேண்டும், அதிலும் நிம்மதியாக வாழ்ந்திட வேண்டும். சில்லறைகளை செலவழித்து தான் வாழ்வை வாழ வேண்டுமா? இல்லை, சிந்தனையுடன் வாழ்ந்தாலே நாம் நிம்மதியாக வாழ்ந்திடலாம். இன்றைக்கி நான் இந்த சமீப காலத்தில் நிறைய பேருக்கு டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, இன்னும் சொல்லப்போனால் மர்ம காய்ச்சல் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. ஆமாம், இதுக்கு காரணம் நாம் தாங்க கெடுத்துக்கணும். நம்மளை யாரும் கெடுக்கலை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உண்மைதாங்க அது. இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். இந்த மண்ணையும் கெடுத்துட்டோம், இந்த நீரையும் கெடுத்துட்டோம், காற்றையும் கெடுத்துட்டோம். இன்றைக்கி ஏதோ வாழ்ந்துருக்கிறோம். எத்தனை நாள் வாழ போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்திலலாம் நீங்களே கூட ஹாஸ்பிட்டலில் போயிருப்பீங்க. இந்த பெரியவங்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு 3 நாள் ஜுரம் அடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அடிக்காது, சரியாயிடும். ஆனால் இன்றைக்கி விடாமல் அடிக்குதுங்க. ஒரு வாரம் கூட அடிக்குது, 15 நாள் கூட அடிக்குது. நிறைய பேர் இறந்தே போயிடுறாங்க. இதுக்கு ஏற்கனவே நம்ம இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுல ஏற்கனவே கொஞ்சம் விஷயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இன்றைக்கி விவசாயிங்க யாரும் ரசாயனம் இல்லாமல் பயிர் வைக்க முடியாது. காரணம், ரசாயனம் இல்லாமல் பயிர் வச்சோம்னா கண்டிப்பாக மகசூல் குறையுங்க. அதுக்காக கட்டாயத்துக்கு இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். உரமோ பூச்சிக்கொல்லியோ பயன்படுத்தி தான் ஆகணும். இன்றைக்கி தாய்ப்பால்லையே விஷம் இருக்குதுன்னு அறிவியலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது கூட இன்னொரு அடிஷனாக நாமளே கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. என்ன பண்ணுறது? அந்த காலத்துலலாம் கஷாயம் குடித்தாங்க, சரியாயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு இந்த மருத்துவம் வந்த பிற்பாடு, ஆங்கில மருத்துவம் வந்த பிற்பாடு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட் சாப்பிட்றாங்க. இதை நாட்டு மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கழிவு நீக்கன்றாங்க. உடலில் கழிவு தேங்கி இருக்குது, அதனால் இந்த கழிவு நீக்கம் போயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நாட்டு மருத்துவத்தில் சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இது வைரஸ் இது உருவாக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் உழைப்பு அதிகமாக இருந்தது, வேர்வை அதிகமாக வந்தது, அதனால் உடல் கழிவு ஈஸியாக வெளியேறிச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லா மனிதனுடைய உழைப்பும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சிங்க. வேர்வையே ஒரு சிலருக்கு வர்றதில்ல, அது வேறு விஷயம். வேர்வை இல்லாமல் வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த வேர்வை கழிவுகளால் ஒரு பக்கம் நாட்டு மருத்துவம் சொல்கிற மாதிரி உடல் கழிவுகளால் வர்றதாக கூட இருக்கலாம், இல்லை வைரஸாக கூட இருக்கட்டான்னு வச்சுங்க. இந்த உணவு முறையில் நாம் இன்றைக்கி மருந்தில்லாத எந்த உணவுமே கிடையாதுங்க. மருந்தில்லாத உணவை நாம் சாப்பிட்ணுன்னா உண்மையிலே நாமளே விவசாயம் செஞ்சு நாமளே சாப்பிட்டாதாங்க, வேறு வழி கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி அடுத்தவங்களை நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உணவுப் பொருளில் இன்றைக்கி ரசாயனம் கலந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை சாப்பிட்டுன்னு இருக்கோம். இதை விட முக்கியமானதுங்க இன்றைக்கி சொல்ல போகிறது என்னன்னா, கொடுமைங்க. இந்த கோழிக்கறி பற்றி தாங்க கொஞ்சம் சொல்லலான்னுக்கிறேன். ஒரு ஊரில் கூட சிக்கன் கடை இல்லாமல் ஒரு ஊரில் கூட இல்லைங்க. ஒரு ஹோட்டலில் கூட சிக்கன் இல்லாத சாப்பாடே இல்லைங்க. ஒன்றா நம்ம சொந்தக்காரன் வந்துட்டாலோ உடனே நமக்கு சீப்பாக கிடைக்கக்கூடியது இந்த கோழிக்கறி தான். நிறைய பேர் இந்த கோழிக்கறியை தெரியாமல் சாப்பிட்டுனுக்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, வேறு வழி கிடையாது. வேறு ஜீவராசியில் சாப்பிட முடியுமா? இருக்குதா? கிடையாது. மற்றெல்லாம் எடுக்கணுன்னா அதிகமாக செலவாகுது. ஒரு ஆட்டுக்கறி எடுக்கணுனாலோ, இல்லை ஒரு காடை கவுதாரி சாப்பிட்னாலோ
அதிகமாகுது செலவு. அதனால் கம்மி செலவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த கோழிக்கறியை உடனே போயிட்டு வந்து சாப்பிட்றோம். ஆனால் இந்த நம்ம வீட்டில் நாம் வளர்க்குறோம் கோழியை. ஆனால் அந்த கோழி வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுங்களா? ஒரு வருஷம் ஆனால் தான் நம்மளே அதை சாப்பிட்றோம். ஆனால் வெறும் 40 நாள் 45 நாள் அந்த கோழியை வளர்க்குறாங்க. இந்த கோழியை வளர்க்குறதுக்கு ஐயோ இந்த இன்ஜெக்ஷன் பாருங்கள், போய் நெட்டில் தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த கோழிக்கு ஒரு பக்கம் இன்சுலின் போட்டுனே இருக்கிறாங்க. ஏன்னா சீக்கிரமாக வளரணும், அதிகமாக சாப்பிட்ணும், அதிகமாக சதை பிடிக்கணும். ஒரு பக்கம் இன்சுலின் ஊச போட்டுனே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த நோய்க்கு, அந்த கோழிக்கு நோய் வரக்கூடாது, 2 இன்ஜெக்ஷன் போட்டுனே இருக்கிறாங்க. உண்மையிலே அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோழி உண்மையிலே ஒரு மனிதனை சாவடிக்கக்கூடிய விஷத்தை சாப்பிடுதுங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க இது. நீங்கள் கோழிக்கறி சாப்பிடுங்க, சாப்பிடாத போங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. மக்களை காவல் பண்ணுங்க. அப்போ இந்த கோழிக்கறி சாப்பிட்றதால ஏற்கனவே அந்த கோழி சாப்பிட்ட மருந்துகள் அது உடம்புல போய் இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே விவசாயத்திலே மருந்து சாப்பிட்டுக்கிறோம், அது வேறு விஷயம். பத்தாததுக்கு இதையும் அடிஷனாக சேர்த்துக்கிறோம். அப்போ இந்த விஷம்லாம் என்ன ஆகிடுதுன்னா நம்ம உடம்புல போய் தங்கிடுதுங்க. திடீர்னு ஒரு ஜுரம் வருதுங்க, அது எந்த ஜுரம் டாக்டரில் கண்டுபிடிக்க முடியல, அது வேறு விஷயம். அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் மருந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஒரு மருந்து போடுவார், இன்ஜெக்ஷன் ஏற்றுவார், மாத்திரை கொடுப்பார். ஜுரம் நிற்காதுங்க. இந்த மாத்திரை போடுற டைம் மட்டும்தாங்க நிற்கும். 1 மணி நேரம் நிற்கணும்னு வச்சிங்களேன், அடுத்த டைம் திரும்பி அடிச்சுன்னு இருக்கும். காரணம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம உடம்பில் இருக்கிற விஷம் இந்த இன்ஜெக்ஷன் என்ன செய்யுதுன்னா போய் போட்ட உடனே அதை முறிச்சிடுதுங்க, பவர் இல்லாத ஆகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பவர் இல்லாத ஆகினோடனே திருப்பி அந்த மாத்திரை திருப்பி போடுறோம், திருப்பி அது உடம்பை ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் திருப்பி ஏற்கனவே இருக்கிற விஷம் என்ன பண்ணுது, அதையும் முறிச்சிடுது. அப்புறம் வேறு வழி கிடையாது, திருப்பி டாக்டர்கிட்ட போவீங்க. திருப்பி டாக்டர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணுவார், ஏற்கனவே ரத்தம் டெஸ்ட் பண்ணணும், அத்தை டெஸ்ட் பண்ணணும், இத்தை டெஸ்ட் பண்ணணும், அவர் ஒரு பீஸை போட்டு தீர்த்துவார். அது தீர்த்திட்டாரா, தீர்த்திட்டு பிறகு திருப்பி என்ன பண்ணுவார், ரிசல்ட்டை பார்ப்பார். ஜுரம் சரியாகலை, சரி ஏற்கனவே 5 மில்லி போட்டோமா, சரி இப்போ ஒரு 2 மில்லி சேர்த்துக்கும், அதை தான் செய்வார், வேறு ஒன்றும் இல்லை. அதே மருந்து தாங்க, அவர் போடுற மருந்து தான். 2 மில்லி சேர்த்து பார்ப்பார். அதுக்கு பிற்பாடு சரியாகலையா, அதுக்கு பிற்பாடு திருப்பி ஒரு 2 மில்லி சேர்ப்பார். இதே மாதிரி தான் சேர்த்து அந்த விஷம் நம்ம உடம்புல குறையணும், அதான் விஷயம். அவங்க கொடுக்குற மருந்து அளவு அதிகமாகணும், அப்போ தாங்க நோய் சரியாகும். இதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா 10 நாள் வந்துடுதுங்க. இந்த 10 நாளில் சாப்பிடாதக்குள்ளே என்ன ஆகிடும், சாப்பாடு சரியாக இறங்காது, அப்போ உடம்பு மெலிசாயிடும். இந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க தான் இதை என்ன செய்வாங்க, உடம்பு தாங்கிக்கும், இந்த ஜுரத்தெல்லாம் தாங்கிக்கும். அது எந்த ஜுரமாக இருந்தாலும் சரி, டெங்குவாக இருக்கட்டும், சிக்கன் குனியாக இருக்கட்டும், இல்லை மர்ம காய்ச்சலாக இருக்கட்டும், எந்த காய்ச்சலாக இருக்கட்டுங்க, இந்த உடம்பில் நமக்கு ஊசி போடக்குள்ள நம்ம உடம்பில் இருக்கிற விஷம் முறிஞ்சாதான் அந்த மருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து நீங்கள் சிக்கன் சாப்பிட்றதோ சாப்பிடாதோ அது உங்கள் விருப்பம், குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஏன்னா குழந்தை உருவாகிறதுக்கும் மருந்து சாப்பிட்றோம், குழந்தை பிறக்கிறவர்லேயும் மருந்து சாப்பிட்றோம், அந்த குழந்தை ஏஞ்சி நடக்கிறவர்லேயும் மருந்து சாப்பிட்டுக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே இயற்கையை மறந்துட்டோங்க, இயற்கையை தூக்கி போட்டோம். ஒன்றா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டோம், அவ்வளோதான். அவர் ஊசி போட்டால் தான் நிம்மதி. ஆனால் இயற்கையை நம்ம தேடி போகிறோமா, கிடையவே கிடையாதுங்க. இயற்கையை சாப்பிட்ற மறந்துட்டோம், இயற்கையை நேசிக்க மறந்துட்டோம். ஏன் இயற்கையை அழிச்சிட்டோங்க, முக்கால்வாசி அழிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் அழிச்சிட்டோம்னா இந்த உலகம் சுத்தமாக காலியாகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம கையில் தாங்க இருக்குது. அதனால் இந்த 15 வயசுக்குள்ளே இருக்கிற, குறிப்பாக அந்த 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு கோழிக்கறி அடிக்கடி கொடுக்காதீங்க. இந்த பொண்ணுங்க சீக்கிரமாக வயசுக்கு வர்றதுக்கும் காரணம் இந்த கோழிக்கறி தாங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, நெட்டில் போய் தேடி பாருங்கள், அதில் தேடி பார்த்துன்னு சொல்கிறேன். இதனால் யார் எனக்கு சவால் விட்டாலும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது தப்போ ரைட்டோன்னு எனக்கும் தெரியாது தான், ஆனால் இருந்தாலும் நான் தெரிஞ்சது சொல்லணும்ல. ஆனால் கண்டிப்பாக இந்த கோழிக்கறியை சாப்பிட்றதால பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக வரும். ஜுரம் நிற்காதுங்க, அடிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க. உடம்புல இருக்கிற விஷம் குறைஞ்சாதாங்க ஜுரம் நிற்கும். அதனால் கோழிக்கறியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நாட்டுக்கறி சாப்பிடுங்க, நீங்கள் எந்த ஜீவராசி கூட சாப்பிடுங்க, விஷம் உள்ள எந்த ஜீவராசி கூட சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ எல்லாம் சைனா எடுத்துங்க, ஜப்பான் எடுத்துங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றான், நல்லா தாங்கிறான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த கோழியை உருவாக்கணுன்னே அமெரிக்காங்க,
ஆனால் அவனே தடை பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஏன் தடை பண்ணான்? வச்சுருக்க வேண்டியது தானே. அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம நாட்டில் விட்டு நிறைய பேருக்கு அடிக்கடி நான் கோழிக்கறி சாப்பிட வேணான்னு சொல்ல. ஆகுன்னா ஒரு நாள் ஒரு சிலர் வந்து கோழிக்கறி இல்லாமல் சாப்பிடாம இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆகுன்னா காலை எட்டுன்னு வர்றது, தலை எட்டுன்னு வர்றது, கோழிக்கறி எட்டுன்னு வர்றது, ஒரு நாளைக்கு அரை கிலோ எட்டுன்னு வர்றது, ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி சாப்பிட்றது. வேணாங்க, தயவுசெய்து வேணாம். அதுவும் குறிப்பாக குழந்தைகள்லாம் கொடுக்காதீங்க. வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஜுரம் தாங்கிடும், எது வந்தாலும் கொஞ்சம் தாங்கிடும், எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு என்னங்க இருக்கும்? ஏற்கனவே அது மருந்துலேருந்து வந்துடுது, இயற்கையிலேருந்து வரல. அதில் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து கோழிக்கறியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கோழிக்கறியால் வர பிரச்சனை நமக்கு இன்றைக்கி மர்ம காய்ச்சல், டெங்கு, அது இதுன்னு. இதை பற்றி இந்த டெங்குக்கு இயற்கை மருத்துவம் இருக்குதா? இருக்குதுங்க. அதையும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் செஞ்ச அனுபவத்தில் தான் சொல்லியிருக்கிறேன். இதுவரையிலும் எங்கள் வீட்டுக்கு நான் இந்த வீடு அதில் பார்த்துருந்து கோழிக்கறியை பற்றி பார்த்துருந்து ஒரு நாள் கூட எடுக்கலைங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுங்க. இந்த கோழிக்கறி கிட்ட பக்கமே போக மாட்டேன். தெரியாத கூட நானும் தான் சாப்பிட்டேன். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தாங்க நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து. அவங்களாம் நிம்மதியாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும், எல்லாமே நோய் இல்லாமல் இருக்கணும். ஏன் காசு செலவு பண்ணுவானே? அதிகமாக காசு செலவு பண்ணியா? இன்றைக்கி டெங்குக்கு காந்து பண்ண முடியாது, நிறைய குழந்தை இறந்து போகுதுங்க. கொஞ்சம் ஒன்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்மளை கடிக்கிற கொசுவை விட இந்த ஆட்டு மாட்டை போய் பாருங்கள். சாயங்காலத்தில் 7 மணி ஆச்சுன்னா போய் பாருங்களேன். அந்த மாட்டு மேலே எவ்வளோ கொசு கடிக்குது, எவ்வளோ ரத்தம் அது மேலே இருக்குது.